அடுத்து எடப்பாடி கொண்டு வரேன் சார். இதான் உண்மை. எடப்பாடியை தமிழகத்தின் முதலமைச்சர் கொண்டு வர கடவுள் நினைத்திருந்தார். புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப எலெக்ஷன் முன்னாடியே அதை சொல்லிட்டாரு. எலெக்ஷன் முன்னாடியே அவர் முடிவு பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து முடிவு பண்ணிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தான் எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். 23/4/2026, 24/4/2026, 23/4/2026 சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைத்தாருன்னா, அவர் தான் முதலமைச்சர் நினைச்சது என்ன நினைச்சாருன்னா, நம்ம அடுத்த முதலமைச்சரானா அவங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கி எவ்வளவு சம்பாதிச்சாங்க, நம்ம நிறைய சம்பாதிக்கிறது ஒரு நல்ல எண்ணம் இல்லாம இருந்திருக்காங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. கடவுள் நினைக்கிறாரு, என்ன தருணுங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எண்ணம் சரியில்லை. வந்துடும், போன ஆட்சி செஞ்சோம், இந்த ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்யணும், நல்லா மக்களுக்கு நன்மை காமராஜ் ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கல. அவரு வேற மாதிரி நினைச்சாரு. ஆனா என்னத்தை மாத்தினார். இவனும் சரியில்லை. முதல்ல எடப்பாடி வச்சு அவன் சரியில்லை, திரு மு க ஸ்டாலின் அவன் சரியில்லை. இப்ப எடப்பாடி வைக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா ஒரு